டேவ்கிட்ட இன்றைக்கி மதியானம் போல் சீக்கிரமாகவே தூங்கிட்டார். எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததா, அதனால் எனக்கு ஸ்பெஷலாக லன்ச் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சிம்பிளாகவும் இருக்கணும், அதே போல் ஈஸியாகவும் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசித்தப்போ முட்டை கொஞ்சம் இருந்துச்சு. சரி எக் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். முன்னெல்லாம் தூங்க வச்சேன்னா ஒரு 2 hours கண்டினியூஸாக தூங்குவான். நான் இப்போல்லாம் தூங்குற நேரம் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய குக்கிங்கும் இப்போ மாறிடுச்சு. இன்றைக்கி நல்ல வேளை நான் சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் என் கூட விளாண்டுட்டு இருந்தான். இப்போ வின்டர் சீசன்றனால முன்னாடியே குளிக்க வச்சிடுறது, அதனால் 3 மணி 4 மணிக்கெலாம் குளிக்க வச்சுருவேன். இன்றைக்கும் அப்படி தான் குளிக்க வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா விளாண்டுட்டு இருந்ததுக்கப்புறம் தூங்க வச்சாச்சு. இப்போல்லாம் முழிச்சிட்டு இருக்கும்போது அவர் கூடவே தான் விளையாடணும்னு எதிர்பார்க்குறாரு. கொஞ்சம் நகர்ந்தாலுமே நம்மளை தேடிட்டு அழுக ஆரம்பிச்சிட்றான். அதனால அவரை தூங்க வச்சு தான் நானும் போய் குளிச்சுட்டு வந்தேன். நல்ல வேளை நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. அவர் எந்திரிச்சோடனே நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு நான் ரெடி ஆகணும். ஸோ